டிமாண்டிக் காலனி 1 எப்படி வந்து ரொம்ப பரபரப்பா எதுவுமே இல்லாம வந்து ஒரு படம் வந்து எவ்வளவு சூப்பர் ஹிட்டா ஹாரர்ல ஹிட் ஆச்சோ, ஒரு வேஷமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம கண்ணு மட்டும் வச்சு ஒரு ஹிட்டான படம் அது. அதே மாதிரி அதோட சீக்வன்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்தோட எதிர்பார்ப்பை விட ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. எல்லாரோட உள்ளேயும் ஒரு மாஸ்க் வச்ச மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது இல்லைன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. பட் அதோட கண்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஒரு உண்மையான பிரதிபலிப்பை கொண்டு வர முடியும். ஸோ இந்த படமும் ஃபுல்லா கண்ணு வச்சுதான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹாரர்னு சொல்லி. ஸோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்டில் எந்த அளவுக்கு கவர போகுதுன்னு தெரியல. நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் 1 விட 2 வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால எப்படி பார்ட் 1 வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ, அதை விட பார்ட் 2 ரொம்ப ரொம்ப சூப்பரா வரப்போகுது. பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி. கண்டிப்பா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதுல வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆக்சுவலி நாங்க 2005ல டிமாண்டிக் காலனி 1 பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேய் படம் எப்போ வரப்போகுது நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் டிமாண்டிக் காலனி 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெரிக்க விட்டுருக்கு. அருள்நிதி ஆகட்டும், பிபிஎஸ் ஆகட்டும், அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் 2 மீட் பண்ணியிருந்தோம். ஐ மஸ்ட் சே இட் வாஸ் ஆன் அனதர் லெவல். லைக் எந்த ஹாரர் மூவிக்கும் ஒவ்வொரு ஃபிளாப் இருக்கும். டிமாண்டிக் காலனின்னு சொல்லும்போது இது ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆல்சோ சென்னையில வந்து டிமாண்டிக் காலனின்னு சொன்னா இன்னமும் பயம் இருக்கு. ஆஃப்டர் திஸ் மூவி அந்த ஏரியாவுக்கு போறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் டைரக்டர் சார் வந்து அஜய், அவரை பற்றி சொல்லவே வேணாம். மெக்கானோடிகல், கோப்ரா, டிமாண்டிக் காலனி 1ல அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எவ்வளோ அழகா பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா 2ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே தெரிக்க விடும்னு எனக்கு நல்லா தோணுது. அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம் எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்டடா எவ்வளவு ஆர்வமா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்த காட்சிமெல்லாம் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். Because we are very much excited to watch Dimonte Colony 2. Cannot wait to watch the movie. ட்ரெய்லர் பாருங்க, கண்டிப்பா மூவியை தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்.